பழைய நோட்டு 100 ரூபா மட்டும் கொடுங்க. பழைய நோட்டு போவாது. இல்லை 100 ரூபா நோட்டு மட்டும் 100 ரூபா மட்டும் ஒரு 500 போவாது. ஒரு 500 போவாது. ஓகே 500 போவாது. ஒரு டைம் சொல்லி செஞ்சுருக்கணுங்க. ஒரு மாதம் டைம் கொடுத்து பிரச்சனை கிடையாது. நீங்கள் திடீர்னு ஒரே நாள் அப்படி பண்ணால் என்ன பண்ண முடியும்? ஒரு மாதம் டைம் கொடுத்து சரியாதுன்னா அவன் பண்ணியிருப்பான். இப்போ வந்து 500,000 ரூபா ஏதாவது நாங்கள் சம்பளம் வாங்கி வச்சுருக்கோம். இப்போ மாற்ற முடியாது. இந்த ஒயின் ஷாப் வந்துருக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? நான் கொத்து வேலை செய்கிறேன் சார். எனக்கு 500 சம்பளம் ஆமாம் சார். சார் நான் 500 வாங்குறேன் சார். எனக்கு கொத்து வேலை செய்கிறேன். நான் என்ன சார் பண்ண முடியும்? சேட்டை கொடுக்க மாட்டேன் ஒயின் ஷாப்பில். 500 ரூபா நோட்டு செல்லாருன்றாங்க. நாங்கள் வேலை வெட்டியில் இன்றைக்கி ஆட்டோ டிரைவர் நாங்கள் 500 ரூபா கொடுக்குறாங்க. அவங்ககிட்ட நான் எப்படி சொல்ல திடீர்னு செல்லாதுன்னா நான் என்ன பண்ண முடியும்? பெட்ரோல் பங்கு போனால் 500 ரூபா கொடுத்தா 500 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போடுவோம். சில்லறை தர மாட்டோம் அப்படின்றாங்க. ஒரு பீருக்கு வந்து 130 ரூபா கேட்குறாங்க. எவ்வளோ கமிஷன் அடிக்கிறாங்க இதில்? பீர் ரேட்டு எம்ஆர் ரேட்டு எவ்வளோ? எல்லாம் கவர்மெண்ட்டு வந்து நிறுத்தணும் சார். கவர்மெண்ட்டு நம்ம கவர்மெண்ட்டா சப்ளை பண்ணுறோம். நம்ம 500 ரூபாய் இருக்கு. கேஷில் வாங்க முடியாது. 500 ரூபாய் நாங்கள் போயிட்டு என்ன பண்ண முடியும்? சாப்பிட்ணும். என்ன பண்ண முடியும்? வெட்டிகளில் சீல்டு வாங்க முடியாது. 10 ரூபா காசு எடுத்து கொடுக்க முடியுமா? இப்போ எப்படி நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஒரு நாள் சம்பளமே 500 ரூபா தான் எங்களுக்கு. டிரைவர் நான் 2 நாள் 1000 ரூபாய். இப்போ 100 ரூபா தான் ஓடணும். நான் எங்கே போகிறது? கோடீஸ்வரன் பணம் வச்சிருப்பான், கார்டு வச்சிருப்பான், ஸ்வைப் பண்ணி போயிட்டே இருப்பான். அண்ணாடி காசு என்ன பண்ண முடியும் சார்? இதெல்லாம் வந்து இந்த காசு விஷயத்து என்ன பண்ணுறது? சில்லறை மாற்றி எடுத்துன்னு 10 ஹோட்டல் ஏறி வந்துட்டேன். கவர்மெண்ட் கடை அலோட் பண்ணலாம். சார் பேங்க் ஓப்பன் பண்ணி வைக்க சொல்லுங்கள். ஒரு மாதம் டைம் கொடுங்க. கிடையாது.